சிந்து பைரவி இன்றைய எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ஆறுமுகம் பைரவி கிட்ட சிந்து சொன்னதெல்லாம் சரிதான் அப்படிங்கிற மாதிரியும், சிந்து வந்து சிவா கூட சேர்ந்து வாழணும் அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரியும்லாம் பேசுறாங்க. ஆனால் பைரவி வந்து ரொம்ப கோபமா அப்படிலாம் வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ சிந்துவோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்க அம்மாவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம நல்லா தான் நம்ம பிள்ளைங்களை வளர்த்தோம், ஆனால் இந்த மாதிரி போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வருத்தத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் பார்த்தா சிந்துக்கிட்ட அம்பிகா மேடம் ரொம்ப அழகாக நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி, நீ சிவா மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பு காதல் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் கண்டிப்பாக ஒன்று சேர்த்துருவோம், நீ கவலைப்படாதமா, உனக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தோம்னா கோர்ட்டில் வந்து எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து உட்காடுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜட்ஜ் அவங்க வந்து அதுக்குண்டான தீர்ப்பை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க படிக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து சிந்து வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சாங்க. திடீர்னு அவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுனால அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த பின்விளைவெல்லாம் யோசிக்காமல் அவங்களா தாலி எடுத்து கட்டி இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சிவா எல்லாரும் அவங்க குடும்பத்தில் கோபமாக இருந்தாலும் சிந்துவுடைய நல்ல நடத்தையால் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக சிவா வந்து சிந்துவை ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து இந்த பிரச்சனையை வந்து இப்படி பேசுகிறாங்க. இருந்தாலும் இவங்களோட மனசு மாறி எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் கோர்ட் வந்து ஒரு வருஷம் சிந்து வந்து சிவாவோட வீட்டில் சேர்ந்து வாழ்கிறதுக்கு அனுமதி கொடுக்குது, அது உத்தரவு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த உத்தரவை கேட்டதுமே ஒரு பக்கத்து அன்னபூர்ணி மகா இந்த மென்டல் குரூப்புங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவுமே கோவப்படுறாங்க. சிவா வந்து அழகாக சிரிக்கிறாரு, சிந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்பிகாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்பிகா மேடத்துக்கு வழக்கம் போல் வரதராஜனும் ஸ்னேகாவும் வைத்தெறிஞ்சு போயிடுறாங்க, என்ன இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்களேன்னு. ஆறுமுகம் சந்தோஷப்படுறாரு, பைரவி கோவப்படுறாங்க. இப்போ சிந்து வந்து அம்பிகா மேடத்துக்கிட்ட ரொம்ப கையெடுத்து கும்பிட்டு இந்த மாதிரிலாம் சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக எமோஷனலாக பேசுகிறாங்க. அவங்க வந்து நீ அங்கே வாழு, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு ஃபோன் அடி, நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக வந்து இதை முடிச்சிடுறாங்க. அடுத்து பார்த்தா ஆறுமுகம் பைரவி கிட்ட பேசுகிறாங்க. வழக்கம் போல் கோவமாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி சிந்து வர போகிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாரு. எல்லாம் வந்து உட்காடுறாங்க கீழே. ஐசுவை போய் எல்லாத்தையும் கூட்டு வர சொல்கிறாங்க. இப்போ அன்னபூர்ணி வந்து எல்லாத்துக்கிட்டும் இந்த மாதிரி சிந்து ஒரு வேளை வந்தால் வீட்டுக்குள்ளார விடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. மகா தான் எப்போன்னு இருக்காங்களா, அதனால் அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா வெளியில் பட்டாசு சத்தம் கேட்குது. என்ன இதுன்னு வெளியில் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா சாமி ஊர்வலம் நடக்குது. சரி சாமி ஊர்வலம் தானா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடியே சிந்து நிற்கிறாங்க. செம்மலாக கையில் ஒரு பேக்கு, கையில் கோர்ட் ஆர்டரு, அதோட பார்த்தோம்னா கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு மாசாக என்ட்ரி கொடுக்குறாங்க. எல்லாரும் வாசப்படிக்கு வந்து வழக்கம் போல் ஆளுக்கு ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி எல்லாம் கத்திக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் சிவா மட்டும் அப்படியே அமைதியாக எமோஷனலாக இருக்காங்க. அன்னபூர்ணி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. மகா போய் சிந்துவை வெளியில் தள்ளுறதுக்காக கிட்ட போய் தள்ளுறாங்க. அவங்க சொல்கிறாங்க கையில் கோர்ட் ஆர்டர் இருக்குங்கிற விஷயத்தை எடுத்து காட்டுறாங்க. அவங்க கையையும் தடுத்து விடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வாசப்படியிலே நிற்கிறாங்க. மகா ரொம்ப கோவமாக, அன்னபூர்ணி ரொம்ப கோவமாக பேசினதுக்கப்புறம் சிந்து இருந்துக்கிட்டு இப்போ நீங்களாம் அவங்க வாயில் வந்து உள்ள வான்னு சொல்லி கூப்பிடாத வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆக மொத்தத்தில் இது ஒரு 2 நாள் எபிசோட் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரான எமோஷனல் மூமெண்ட் தான். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.